அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிலையில் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இதுதான் இப்பொழுது அரசியல் வட்டாரங்களில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற விஷயமா இருக்கு. இதை பற்றி தாங்க நேற்றுக்கு பேசலாம், இதை பற்றி தான் ஒரு காணொலி போடலான்னு நினச்சேன். ஆனால் நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா அவர்களுடைய விவகாரம் பற்றி பேச வேண்டியதாகி நேற்றுக்கு அந்த காணொலி போட்டோம். இன்னைக்கு நம்ம திமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைஞ்சதை பற்றி நம்ம பேசலாம். ஒரு பந்தில் 6 அடிக்க முடியும், 4 அடிக்க முடியும். ஆனால் ஒரு பந்திலேயே 100 ரன் அடிக்க முடியுமா? ஒரே பந்தில் செஞ்சுரி, டபுள் செஞ்சுரின்னு வெறித்தனமாக அரசியல் ஆட்டங்களை ஆடிக்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். திமுக ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு போர்டை மாட்டி வெளியே விடுகையா, கண்ட்ரோலே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை பேர் சேர்ப்பாங்களோ தெரியல. மொத்தமே 234 தான். விட்டா எடப்பாடி பழனிசாமியும் கூடவே சேர்த்துருவாங்க போல இருக்கு. ஓபிஎஸ் அவர்களை விமர்சனம் பண்ணி நம்ம ஏதாவது காணொலி இல்லைன்னா ஏதாவது கருத்து சொல்லியிருக்கோம் தெரியலங்க. நம்ம பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ இவரை வேற நம்ம கலாய்ன்னு கலைச்சிருக்கோமே, அதெல்லாம் டெலிட் பண்ணணுமே சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா 2031 விஜய் அவர்கள் இதே மாதிரி அறிவாலயத்தில் திமுகவில் இணைவார் அப்படின்ட்டுலாம் வேற போடுறாங்க. அப்படியெல்லாம் ஒன்று நடந்துச்சுன்னா சம்பளத்துக்கு ஆள் வச்சு வீடியோவெல்லாம் டெலிட் பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளோ வீடியோ போட்டுட்டோம். சுக்கு 100ஆக உடைந்த அதிமுக. அந்த சுக்கு 100ஆக கூட சேர்த்து சொல்லக்கூடாது. சுக்கு 100ஆக உடைந்து போயிருச்சுங்க அதிமுக. ஏற்கனவே செங்ஸ் ப்ரோ அவர் டிவிக்கே பக்கம் போயிட்டாப்புல, ரொம்ப மோசமான ஒரு இடத்துல போய் சேர்ந்துருக்காப்புல. இப்போ ஓபிஎஸ் அவர்களும் வெளியே வந்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதிக்கம் மற்றும் சர்வாதிகாரம் கட்சியை சுக்குநூறாக உடைச்சு போட்டுருச்சு. பாஜக என்ன விரும்பிச்சோ அதே மாதிரியே அதிமுக இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, இடி வச்சு மிரட்டலை, சிபிஐ வச்சு மிரட்டலை, பாஜக பண்ணக்கூடிய இதெல்லாம் இந்த சித்து விளையாட்டுகள்லாம் நம்ம முதலமைச்சர் பண்ணலை. எந்தவித விசாரணை அமைப்போ எந்த அமைப்பையுமே வச்சு எதுவுமே மிரட்டியெல்லாம் யாரையும் கூட்டிகிட்டு வரல. அவங்களாவே வராங்க பாருங்க. சமீபத்தில் தேமுதிக கூட்டணிக்கு வந்துச்சு. இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்திருக்காங்க. இங்கே எங்கேயுமே இந்த மிரட்டல் உருட்டல் இது எதுவுமே இல்லாமல் அவங்களா விருப்பப்பட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய சுயமரியாதைக்காக வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் நம்பி தெருவில் கொண்டு விட்டது தான் மிச்சம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சுயமரியாதையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே சேர்ந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் இருக்கிறப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் நடத்தினார் அப்படின்றத நம்மெல்லாம் கண்கூட பார்த்துருப்போம். அவருக்கான சுயமரியாதைன்றது அங்கே 0 தான். பாஜக கூட சேர்ந்தாலே எதுவுமே உருப்படாது, எதுவுமே விளங்காது அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அதிமுக இப்படி சுக்குநூறாக உடஞ்சு கிடக்குது இல்லையா, இதுதான் அதோடைய உதாரணம். இப்போது அங்கே நேராக நிமிர்ந்து நிற்கிறாப்புல. இனிமே வாழ்க்கை ஃபுல்லா நேராக நிமிர்ந்து சுயமரியாதையுடன் வாழ வாழ்த்துக்கள். ஒரு கற்பனைக்கு ஓபிஎஸ் அவர்கள் சபாநாயகராக இருந்தா என்ன ஆகும்? சட்டசபை செம ஜாலியா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மூஞ்சி எப்படி இருக்குன்றத பார்க்கணும். ஓபிஎஸ் அவர்கள் கூட சேர்ந்து அவருடைய மகனான ரவீந்திரநாத் மற்றும் எம்எல்ஏ ஐயப்பன் ஆகியோரும் திமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் கூட சேர்ந்திருக்காங்க. ஒரு எம்எல்ஏ இல்லைனா மந்திரி இல்லைனா கட்சி உறுப்பினர் இவங்கெல்லாம் கூட வேற கட்சியில் போய் இணையலாம். ஆனால் ஒரு கட்சியில் இருந்த முன்னாள் முதலமைச்சர் 3 தடவை அதுவும் முதலமைச்சராக இருந்தவர் வேறு கட்சியில் போய் இணைகிறதெல்லாம் வரலாற்றிலேயே தான் முதல் தடவை. ராஜா சொன்னார், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படின்ட்டு. அது உண்மைதான் அப்படின்றத இந்த சம்பவங்கள்லேருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பன்னீர்செல்வம் அவர்களை கட்சிக்குள்ளே கொண்டு வர்றது, திமுகவுக்குள்ளே கொண்டு வர்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. தாவேக்கன்ஸ் மாதிரி அவங்களும் வராங்களா, இவங்க வராங்க, அவங்களும் வராங்களா அப்படின்லாம் அப்படியே வாயால் வடை சொல்கிற கதை கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆளுமை திறன், நிர்வாகத்திறன், ஒரு விஷயத்தை கையாளும் திறன் எப்படி இருக்குது அப்படின்றத இதிலிருந்தே நம்ம பார்க்க முடியுது. அடுத்த முறை நீங்கள் தாராளமாக என்னுடைய காரை எடுத்து செல்லலாம். ஆனால் தயவு செய்து கமலாலயம் சென்று விடாதீர்கள். அன்றே கணித்தார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், கார் எடுத்துகிட்டு போங்க ஆனால் கமலாலயத்துக்கு போயிடாதீங்க அப்படின்னு சொன்னாப்புல. காரு கமலாலயம் போகலை, அறிவாலயத்தை நோக்கி தான் இன்றைக்கி வந்திருக்கு. அந்த அவரு வராரா, இவரும் வராரா, இவரு கூட சேர்ந்து அவரும் வராரா, அவங்க வராங்களா, அந்த டயலாக் மண்டைகளை ஓடிக்கிட்டே இருக்குங்க. அவங்க மூஞ்சு முகரைகள்லாம் இதை பார்க்குறப்போ என்ன மாதிரி அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அதை எப்படி உள்வாங்கியிருப்பாங்க, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்கன்றத லைவாக பார்த்தா நல்லாயிருக்கும். பாவான செங்கோட்டையன் அவர்கள் எல்லாரும் உஷாராக நல்ல இடத்துல போய் சேர்ந்துருக்காங்க. நான் மட்டும்தான் இந்த மடக்கூதி கட்சியில் மாட்டிக்கிட்டேன். இப்போ வேற விஜய்க்கு இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்கு. ஐயோ நம்ம நிலைமை இப்படி சந்தி சிரிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருப்பாப்புல பாவம். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைஞ்சதும் பார்த்தீங்கன்னா அதிமுக அடிமைகளை விட தாவேக தற்குறிகள் தான் கடந்து கதறானுங்க. தேமுதிக திமுக கூட்டணிக்கு வந்தாலும் கதறானுங்க, ஓபிஎஸ் அவர்கள் வந்தாலும் கதறானுங்க. இந்த பழைய வீடியோலாம் எடுத்துகிட்டு வரானுங்க. ஓபிஎஸ் அவர்கள் திமுக விமர்சனம் பண்ணது இதெல்லாம் எடுத்துகிட்டு ஐயோ உசுரை வாங்குறானுங்க. அடை போகடாங்க ஓரமா. நீங்கள் சொன்ன அவர் வராரு இவர் வராருலாம் எங்கே, அவங்கெல்லாம் யார்?
எல்லாரும் வந்துட்டாங்க எங்ககிட்ட, நீங்க சொன்னவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? இதுக்கே இப்படின்னா அடுத்த வாரம் இன்னொரு அதிர்ச்சி வேற இருக்கு. அநேகமா இன்னொருத்தரும் வர வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். செங்கோட்டையன் அவர்களின் நிலைமையை வந்து ஒரு காணொலியா பார்க்கணும்னா இதாங்க அந்த காணொலி. ஐயோ, என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே. நான் யாரு, இவங்க யாரு? புலிய பார்த்து பூரா சூடு போட்ட கதை ஆகி போயிடுச்சு. ஆனாலும் ஓபிஎஸ் அவர்கள் மேல எவ்வளோக்கு எவ்வளோ மண்ணை வாரி தூவ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மண்ணை வாரி தூவிக்கிட்டு இருக்கானுங்க அதிமுக அடிமைகள். பாவம், அவங்களுடைய கட்சி கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போறதெல்லாம் பார்த்தாக்க மனசு ரொம்ப வேதனை அடையுமா இல்லையா? அதனால கதறிக்கிட்டு இருக்காங்க பாவம் போட்டு. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா நான் சொல்றேன், இன்னும் பிப்ரவரி மாசத்துக்குள்ள இன்றைக்கு இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் தவை கட்சியில் சேருவாங்க. What are you saying? கண்டிப்பா அது நடக்கும். நீங்க பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க. நீங்க இது பிப்ரவரி மாதம் முடிய போகுது. இன்னைக்கு 28ஆம் தேதி. இவர் சொன்ன மாதிரி அந்த திமுகவை சேர்ந்த 2 அமைச்சர்கள் யாருப்பா? 2 திமுகவில் இருக்கிற சிட்டிங் அமைச்சர்களே வர போகிறாங்க. நான் சொன்னேன், முன்னாடியே இந்த வீடியோ வந்து அதை ஒரிஜினல் பேசினப்போவே நான் சொன்னேன், இந்த வீடியோ நான் பிப்ரவரியில் எடுத்து போட்டு பேசுவேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரியே வந்து சிக்கியிருக்காப்புல. பிப்ரவரி முடிய போகுது. அந்த 2 அமைச்சர்கள் யார்? ஊழல் இல்லாம ஒரு அரசியல் பண்ணா எப்படி பண்ண முடியும் சொல்லு? ஏதாவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. நீ பண்ண மாட்டேன், நம்ம பண்ண மாட்டேன்பா. ஓகே, நம்ம அண்ணன் பண்ண மாட்டார், டெஃபினட்டா சொல்றேன், எப்பவும் பண்ண மாட்டார். நான் அதை வாழ்த்துறேன், அது நல்லதுதான். பட் இந்த மாதிரி பண்றவங்க கூட வரவே கூடாதுன்னா அது எப்படி எனக்கு புரியலையே. இப்படி வச்சு எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டே இருப்பீங்க. நீங்க இது வந்து பாரு, நான் என்ன சொல்றேன், பேசுற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. அவரே சொல்லுங்க உங்கள்கிட்ட முடிச்சுக்கிறேன். நீங்க சொல்லுங்க, நீ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எனக்கு புரியல. நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நீ என்ன சொல்ல வரீங்க? எத்தனை வாட்டி டிடிவி தினகரன் வந்தார், அம்மாவோட விசுவாசி. நம்ம அம்மா அப்புறம் எம்ஜிஆர் நம்ம சொல்றதுல மேட்டர் இல்ல, பட் அவங்களோட விசுவாசி. இவரையும் வந்து விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம்னா அப்ப நம்ம என்ன அரசியல் பண்ண போறோம்? சரி, நான் சொல்றேன், இவர் அரசியல்வாதியே இல்ல. இவர் வச்சு என்ன செய்யணும்? சாண்டி பேசிக்கிறேன். ஒரு சரி முடிச்சுக்கிறேன் சாண்டி, அப்புறம் நான் பேசுறேன். சொல்லுங்க. நல்லா புரிஞ்சு. ஸ்டாலின் ஓகேவா, இன்றைய முதலமைச்சர் ஒரு முறை சிஎம் பண்றாரு. இவர் எத்தனை முறை? 3 முறை நினைக்கிறேன். இப்ப சொல்லு, இவரு பெரியவரா இல்லையா, அனுபவசாலியா இல்லையா? ப்ரோ இப்ப அவருக்கு எதுவுமே இல்ல ப்ரோ. என்ன ப்ரோ அனுபவசாலி? அது வந்து தக்க சமயத்துல ஒரு இதுக்காக ஆனது, அந்த சிச்சுவேஷனுக்காக ஆனது. இவரை வச்சு என்ன இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அது எப்படி ஒரு வாட்டி நீங்க கொலை பண்ணாலும் நீ கொலைகாரன் தான் ப்ரோ. கொலை பண்ணிட்டு அடுத்து நான் இனிமே பண்ண மாட்டேன்னு சொன்னா மட்டும் உங்க மேல கொலை பண்ணி போயிருமா? நீ ஒரு வாட்டி கொலை பண்ணாலும் உங்க பேர் கொலைகாரன் தான். அவனுங்களுக்குள்ளேயே மாறி மாறி திட்டிக்கிறானுங்க. நம்ம என்னடா அரசியல் பண்ணுறோம் பாரு, அவங்க எல்லாம் எப்படி அரசியல் பண்ணுறாங்க பாரு. இவரையும் விட்டுக்கிட்டு இருக்கோம், எல்லாரையும் விட்டுக்கிட்டோம். இப்போ டிடிவி தினகரன் எல்லாரையும் விட்டுக்கிட்டோம். என்னத்துக்குடா நம்மளாம் இருக்கோம், புலம்புறானுங்க மாறி மாறி. சரி விடுங்க அனில் குஞ்சுகளா. 2031 நீங்களே வந்து திமுகவில் சேர்ந்தாலும் சேர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நினச்சி பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது. சரி அழாதீங்க, விடுங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்தால், இப்படி ஒரு விஷயத்தை திமுக ஓபிஎஸ் அவர்களை வைத்தே செய்தால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நீட் தேர்வு, மின் கட்டண உயர்வுக்கு காரணமாக இருந்த உதயமின் திட்டத்தில் கையெழுத்திட்டது யார்? இதெல்லாம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் அவர் வாயாலேயே வந்து பேசுகிறாரு, மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறாரு. இந்த தவறுகளை எல்லாம் செய்தது யாருன்னு ஓபிஎஸ் அவர்கள் தன் வாயாலேயே சொன்னார் அப்படின்னா திமுகவுடைய அரசியலுக்கு அது மிகவும் சாதகமாக இருக்கும். தேமுதிக திமுக கூட்டணியில் வந்து சேர்ந்த அன்னைக்கே இந்த பாடல் வரிகளை நாம் வந்து சுட்டி காட்டியிருப்போம். புதிய எதிரியே வா என்னை எதிர்க்கவே, பழைய எதிரிகள் என் ரசிகர் படையிலே அப்படின்ட்டு. அதே பாடல் வரிகள் மீண்டும் ஒரு முறை அவருக்கு வந்து பக்காவாக சூட் ஆகுது. தரமான வேலைப்பாடுங்க, இறங்கி அடிக்கிறாப்புல. வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு அவர் வாயால் மட்டும் சொல்றது இல்லாமல் நம்ம செஞ்சு காட்டணும்னு சொல்லிட்டு மிக தீவிரமாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே. ஓரணியில் தமிழ்நாடுன்றது நீங்கள் வந்து சொல்கிறீங்க, புரியுது. அதுக்காக எல்லாரையுமே நம்ம அடியில் கொண்டு வந்து சேர்த்துட்டா நாங்கள் யாரை தான் பற்றி பேசுறது, யாரை தான் திட்டுறது? இதுக்கு மேலே நம்ம கட்சியில் சேர்றதுக்கு வேற அரசியல்வாதி இல்லை, அரசியல் கட்சியும் இல்லைன்னு உணர்ந்த தருணம். அவசரப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்களே செங்ஸ் ப்ரோ. சரி மக்களே, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் வந்து இணைந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.